ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பெருசு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். பெருசு படத்தில லீட் ரோல் யார் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சுனில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வைபவ், அதுக்கப்புறம் லீட் ரோல்லாம் கிடையாது. ஜென்ரலா ஒரு ரோல் தான் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நக்லைட்ல வர அந்த கிராண்ட்மா, அதுக்கப்புறம் வந்து குக் வித் கோமாளில வர தீபா, அப்புறம் சாந்தினி இவங்கலாம் பண்ணியிருக்காங்க. சூப்பரா பண்ணியிருக்காங்க மக்களே! ஸ்டோரி பிளாட் என்னன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு தாத்தா, அந்த தாத்தா வந்து இறந்துடுறாரு. இறக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவரோட உடம்புல வியர்டான ஒரு விஷயம் நடந்துருது. ஸோ, அந்த விஷயத்த மறைச்சு, அந்த ஊர் மக்களுக்குள்ள அந்த விஷயத்த மறைச்சு, அந்த பாடிய வந்து எப்படி அடக்கம் பண்றாங்க அப்படின்றது தான் கதை. இது ஒரு குட்டி கதை தான். ஆனா, இவ்வளோ தூரம் ப்ரொலாங் பண்ணியிருக்க வேண்டாம் தான் இந்த கதைய. பட் ப்ரொலாங் பண்ணியிருக்காங்க. மத்தபடி பார்த்தீங்கன்னா, குடுத்துருக்க ரோல் எல்லாருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. வந்து நம்ம அந்த தாத்தாவா ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அவரும் சூப்பரா பண்ணியிருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் படம் முழுக்க படம் ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டிங் வரையும் டெட் பாடியாக தான் நடிச்சிருக்காரு. பக்காவாக கொடுத்துருக்க ரோலை செம்மையாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல ரோல் இதுக்கப்புறம் அமையுன்றதை எதிர்பார்க்கலாம். காமெடி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் மக்களே, பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் எல்லாமே வந்து அடலசன்ட் காமெடி தான். படம் ஸ்டார்டிங்லேருந்து இன்டர்வல் வரையும் பார்த்தீங்கன்னா அடித்து நாக் அவுட் பண்ணிட்டாங்க. காமெடி சரியான காமெடி. தேட்டரே ஃபுல்லாக சிரித்த வண்ணமாக தான் இருந்துச்சு மக்களே. அவ்வளோ சூப்பராக இருந்த காமெடிஸ். பட் எல்லாமே டபுள் மீனிங் காமெடிஸ் தான். டபுள் மீனிங் காமெடிஸ், ஏசென்ட்ரிக் காமெடிஸ் தான். குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக கூட்டு போகாதீங்க. சஜஸ்ட் பண்ணவே முடியாது குழந்தைங்களுக்கு. நீங்கள் ஏன்னா படத்தை பார்க்கும்போதே தெரியும் அந்த இடம் வந்து அது வந்து ஒரு வியர்டான விஷயம் தான் அந்த இடத்துல இருக்குன்றது. பட் அதுவே வந்து ஒரு காமெடியாக தான் சொல்லியிருக்காங்க. ஃபேமிலியாக கண்டிப்பாக பார்க்க முடியாது மக்களே. ஸோ இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. 18+ உள்ள பசங்க பொண்ணுங்க மட்டும்தான் பார்க்க முடியுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அவங்களும் தான் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு இந்த வீக்கெண்டுக்கு ஒரு நல்ல ஒரு காமெடியான மூவி 18+ உள்ள பசங்க பொண்ணுங்க ஃபேமிலினா நம்ம சின்ன பசங்க கிடையாது, ஃபேமிலியாக போய் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். மியூசிக் வைஸ் எல்லாருமே ஓகே தான். ஒரே ஒரு சின்ன பாட்டு ஒன்று இருக்குது. அது படத்தோட ஒட்டிட்டுலாம் ரொம்ப ஒட்டின மாதிரிலாம் இல்லை, நார்மலாக இருக்குது அந்த பாட்டுமே. அப்படியே ஒரு மாண்டேஜாக வந்துட்டு போகுது. படம் வந்து சூப்பராக தான் இருக்குது மக்களே. ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் அடிக்குது. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப்லேயே அவங்க அந்த ஃபுல்லாக காமெடிஸ்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப இவ்வளோ தூரம் ப்ரொலாங் பண்ண வேண்டாம். ஏன்னா இது ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கான கதை. பட் அதை வந்து ஒரு மெயின் ஃபிலிமாக ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப ஆஹா ஓஹோன்லாம் இல்லை மக்களே. படம் ஓகே தான், நல்லா இருக்குது, பார்க்கலாம். இந்த வீக்கெண்டுக்கு ஒரு நல்ல வாட்ச் காமெடியாக ஒரு ஃபேமிலி கிடையாது, ஒரு 18+ உள்ள பசங்க போய் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த படத்துக்கு ஹலோ மக்களேயோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா 5க்கு ஒரு 3.8 கொடுக்கலாம் மக்களே. ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.